அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவாதி தேவன், நம்மை நேசிக்கிறவர், நமக்கு தருகிற வார்த்தைகளை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு நமக்குள்ளே நாம் பெரிய பலனை பெற்றுக்கொண்டு இந்த இடத்திலிருந்து சந்தோஷமாக திரும்பி போக போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆவலா உற்சாகமா இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 91:10. 91:10. யார் வாசிப்பா? சங்கீதம் 91:10. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. போதும். அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற தலைப்பில் இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தருகிறேன். எது நம்மை அணுகக்கூடாது என்றால் வாதை நம்மை அணுகக்கூடாது. அல்லேலூயா. பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு அநேகரை வாதை அணுகுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாதை என்பது மிக பயங்கரமானது. அதை அனுப்புகிறவர் தேவன். வாதை அனுப்புறது யாரு? தேவன். அப்போ இங்க யாரும் விளையாடிட்டு கூட, குழந்தை வச்சு விளையாட கூட, குழந்தை அழுதுகிட்டு வார்த்தையை கவனிக்காம விட்டுறக்கூடாது. குழந்தை அழுகுதுன்னா வெளியில கொண்டு போய் அப்படி வாசப்படியில் உட்காந்து வச்சுக்கிட்டு கேட்கணும். அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சரி, இந்த வாதை என்றால் என்ன? ஒரு 7 காரியத்தை சொல்ல போறேன். இந்த வாதைகள் எல்லாம் ஆண்டவரால் விடப்படுகிறது. எது வாதைன்னா ஆண்டவரால் அனுப்பப்படுறது தான் வாதை. அல்லேலூயா. ஆண்டவர் அனுப்புகிறார். மனிதன் மேலே கர்த்தர் கோபப்படும் போது, மனிதன் மேல கர்த்தர் சும்மா கோபப்பட மாட்டாரு. மனிதனுக்கு பல நேரங்களிலே மனிதனுக்கு ஆலோசனை சொல்லியும் அவன் கீழ்ப்படியாத பட்சத்திலே கர்த்தர் அவன் மேலே என்ன செய்கிறார்? வாதையை அனுப்பி விடுகிறார். வாதையினாலே அவனை வாதிக்கிறார். சில வாதைகள் நாம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் இருக்கும். சில வாதைகள் நம்மை அழித்து போடும். சில வாதைகள் நம்மை அழுகி போய் திரும்ப தேர முடியாம பண்ணிடும். அதனால இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபிக்க வேண்டும். ஆனால் அந்த வாதைகள் நம் வாழ்வில் வராதபடிக்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனுக்கு கோபம் உண்டாக்க கூடாது. தேவ பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு விரோதமான செயல்கள் நம் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறதை செய்ய வேண்டிய நேரத்துல சரியா செய்யணும். ஆமென். தேவன் சொல்லுகிறது செய்ய வேண்டிய நேரத்துல சரியா செய்யணும். இல்லைன்னா ஆண்டவர் கோபத்தினுடைய உச்சத்திலே வரும்போது அவர் என்ன செய்வார்? வாதையை அனுப்பிடுவார். என்ன அனுப்பிடுவாரு? வாதையை அனுப்பிடுவார். சரி, வாதைன்னா என்ன? 7 வகையான வாதைகளை நான் சொல்றேன். இன்னைக்கு நல்லா கவனிங்க. யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோபு 33:19. உடனே எடுத்துக்கிடமே நேரம். யோபு 33:19. டைரிக்காரமா படி. 33ஆம் அதிகாரம் யோபுல 19ஆம் வசனம் இல்லையா? அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். அல்லேலூயா. 2 வாதை இங்கே சொல்றார். ஒண்ணு, மனுஷன் ஆண்டவர் படுக்கையிலேயே என்ன செய்கிறாரா? எலும்புகளிலே கடினமான வேதனைகளையும்
கடினமான நோவுகளையும் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. எலும்புகளில் கடினமான கொடிய நோவு. இப்ப உடம்புல நோவு இருந்துச்சுனாங்க கையில போட்டு தடவிட்டா சரியாயிடும். ஆனா எலும்புல நோவு வந்துச்சுன்னா மனுஷனுக்கு மருந்தே கிடையாது. என்னதான் மாத்திரை மருந்து போட்டாலும் அந்த நோவு மாறாது. அல்லேலூயா. ஆண்டவர் அவன் படுக்கையில் என்ன செய்கிறார்? அவன் படுக்கையில் படுக்கை வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். ஆண்டவருடைய கோபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பத்திச்சுன்னா, அல்லேலூயா, அகோரமான நோவு, படுக்கையில வாதை தான் வாதை, அகோரமான எலும்பு நோவு தான் வாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை 10 வாதையினால தண்டித்தார். ஏன் தண்டித்தார்? அவன் ஆராதனைக்கு ஜனங்களை போக விட மாட்டேன்னு சொன்னான். ஆராதனைக்கு ஜனங்களை போக விட மாட்டேன்னு சொல்லி அவன் பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லி தேவனுடைய ஜனங்களை கடினமா ஆண்டான். அவருடைய எல்லாவித சுகபலத்தையும் உறிஞ்சிக்கிட்டான். அவர்களை வைத்து தனக்கு தேவையான உல்லாசமான, தனக்கு தேவையான நல்ல மகிழ்ச்சிக்குரிய எல்லா பங்களா, எல்லா பித்தோம் ராமசேஸ் என்கிற எல்லா விதமான மாளிகைகளையும் பட்டணங்களையும் சிலைகளையும் கட்டி கொண்டான். அந்த ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, அந்த ஜனங்களுக்கு உடுக்க நேரம் கொடுக்கல, அந்த ஜனங்களுக்கு படுத்து இளைப்பாற நேரம் கொடுக்கல. மிக கடினமா அந்த ராஜா தன்னுடைய ஜனங்களை கடினப்படுத்தி ஆண்டதுனால ஆண்டவர் ஒரு நாள் இறங்கினார். இறங்கி அவர்களை சகலவாதையினாலும் வாதித்தார். அதுதான் ரீசன். யார் தேவனுடைய ஜனங்களுக்கு வேதனை கொடுக்கிறார்களோ, யார் தேவனுக்கு வேதனை கொடுக்கிறார்களோ, தேவனை மதிக்கவில்லையோ, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லையோ, தேவனுக்கு கட்டுப்படவில்லையோ, வசனத்திற்கு கீழ்ப்படிய தன் மனதை அர்ப்பணிக்கவில்லையோ, அவர்களை படுக்கையின் மேலே வாதை அனுப்பி எலும்புகளை அகோரமான வேதனைக்கு உள்ளாக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வாதையை அனுபவிக்கிறார். ஏன் தெரியுமா? இவங்க ஏதோ அப்பாவி மாதிரி ஆண்டவர் அச்சுட்டாருங்கிற மாதிரி இல்லை, இவங்க பண்ணது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது வாதை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். ஏசாயா 13:8 படிங்க. அவர்கள் திகிலடைவார்கள், வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். அல்லேலூயா. முதலாவது வாதைன்னா திகில். திகில் என்றால் என்ன? திடீரென்று வருகிற பயம். அப்படியே டப்புன்னு வந்து நிற்கும், ஆளை முடிச்சிடும். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, ஒரு பேய் உருவம் நின்றுச்சு, டக்குன்னு ஆளு முடிஞ்சான், கீழே விழுந்தான், செத்து போயிட்டான். ஒரு திகில் பிடிக்கும். அந்த திகிலால் நாளெல்லாம் மனம் கசந்து பயந்து 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 சிலர் தெரிந்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்லாம் அந்த திகிலை அனுபவிச்சிருக்கேன் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால. ராத்திரி பகலா பயத்தினால நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். சினிமா பார்த்து சரி பண்ணலான்னு ஒரு நாளைக்கு 2-3 சினிமா பார்ப்பேன் சின்ன வயசுலயே. அல்லேலூயா. சினிமா பார்த்து சரி பண்ணிக்கலான்னு பார்த்தா சினிமா பார்க்குற வரைக்கும் நல்லா இருக்கும். நான் ரொம்ப விரும்பி பார்க்கறது சிவாஜி படம். எங்க சிவாஜி படம் ஓட்டினாலும் போயிருவேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் புதுசா வந்த நடிகர்களோட படம் எல்லாமே பார்த்துட்டேன். தோத்திரம். இப்ப நடிகர்கள்லாம் தெரியாது, இப்ப உள்ள நடிகர்கள்லாம் எல்லாமே இருக்காங்க. ஆனா அந்த பழசுல எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் போட்டி போட்டுக்கிட்டு பார்ப்போம் போய்.
அப்போதான் மும்முரமா ஓடிக்கிட்டு இருக்கு எம்ஜிஆர் சிவாஜி படம்லாம். அல்லேலூயா. புதுசு புதுசா வெளியிடுறாங்க. அதை போய் பார்த்தா அங்க என்ன செய்யல, அந்த பயம் திகில் மாறல. அதுக்கப்புறம் கோயிலா போய் பார்த்தேன், மாறல. அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் போய் ஆலோசனை கேட்டேன். எல்லாரும் அதை சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. கற்பூரம் கொடுத்துப்பா, சாயங்காலம் கோயிலுக்கு போய் வாப்பா, பிள்ளையார் கோயிலுக்கு போப்பா, அதை பண்ணுப்பா, இதை பண்ணுப்பான்னு நிறைய சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போய் செஞ்சு பார்த்தேன். அப்புறம் பஜனை எல்லாம் நடக்கலாம், பஜனை நடக்கிற இடம் எல்லாம் போய் உட்காந்து பார்த்தேன். இந்த ஐயப்ப பஜனை, பழனிக்கு போகிறவங்க பஜனை, திருப்பதிக்கு போகிறவங்க பஜனை எல்லாம் போய் உட்காருவேன். பஜனையில் பாட்டு பாடுவேன். நானும் பாட்டு நல்ல உற்சாகத்தில் அப்படியே உச்ச ஸ்தாயில பாடுவேன். அப்படியே சவுண்டா அப்படியெல்லாம் பாடி தான் இப்போ தொண்டை இங்கே ஆண்டவருக்காக நல்லா பயன்படுவேன். அல்லேலூயா. நல்லா பாடுவேன். ஆனால் முடிஞ்ச உடனே எனக்கு வந்துடும் பயம், ஆரம்பிச்சிடும் பயம், வேதனை. இது போல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை, ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிக்காதவர்களை, ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்காதவர்களை பிடிக்கும் இந்த திகில். அல்லேலூயா. திகில், வேதனை, இது ரெண்டும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இது ரெண்டுமே வேதனை, இது ரெண்டுமே வாதை. ஒரு மனிதனுக்குள்ள உச்சகட்டமாய் தீராத திகிலும் தீராத வேதனைகளும் வாதையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சின்ன வேதனை வருது, தலைவேதனை வருது, ஒரு ஏதோ ஒன்று நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சு கொஞ்சம் அப்படி ஒரு டீ குடித்தோம்னா டக்குன்னு அந்த தலைவலி மாறிடுது. அல்லேலூயா. அதே மாதிரி கொஞ்சம் வயிற்று வலி வலிக்கும், கொஞ்சம் தண்ணி குடித்தா வயிற்று வலி போயிட்டு சாதாரணமாக சரீரத்தில் ஏற்படுறது. சிலருக்கு தாங்காத தலைவலி, என்ன மாத்திரை போட்டாலும், என்ன மருந்து போட்டாலும், என்ன ஊசி போட்டாலும், எந்த டாக்டரை பார்த்தாலும், எந்த மந்திரவாதியை பார்த்தாலும், எங்க போனாலும் எவன் சொல்றது கேட்டெல்லாம், எவன் எங்கெல்லாம் நடக்கணுமோ அங்கெல்லாம் நடந்தாலும் இந்த வேதனை தீரவே தீராது. அல்லேலூயா. இந்த வாதை மாறவே மாறாது. இந்த பயம் என்கிற, திகில் என்கிற, இந்த அச்சம் என்கிற இந்த வாதை ஒரு மனுஷனை பிடிக்குமானா அவனால விடுபடவே முடியாது, அவனால அமைதியா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாசமா கதையை கேட்டா பாசமா அவங்க சாட்சி அப்படிதான் சொல்லுவாங்க. சாயங்காலம் ஏன் வருதுன்னு நினைப்பேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னாலுமே ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவனுக்குள்ள, ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு உடனே அந்த பயங்கள், அந்த வாதைகள் எல்லாம் நீங்கி போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. பயமும் வாதையும் திகிலும் வேதனையும். திகிலும் வேதனையும் தான் என்னது? வாதை. அல்லேலூயா. வாதையாய் வந்த திகிலையும் வேதனையும் ஒரு மனுஷனால பொறுக்கவே முடியாது, பொறுக்கவே முடியாது. அவனால தாங்கிக் கொள்ளவே முடியாது, அவனால அதிலிருந்து விடுபடவே முடியாது. என்ன செஞ்சாலும் அதிலிருந்து விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. ஆனால் மனம் திரும்பி உணர்வடைந்தால் அந்த வாதைகள் நீங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனம் திரும்பி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதாக ஒத்துக்கிட்டா அந்த வாதை ரெண்டுமே உங்களை விட்டு போகும். இப்ப எத்தனை வாதை சொல்லியிருக்கேன்? 2 வாதை. ஒண்ணு என்னது? எலும்புகளில் அகோரமான நோவு. எலும்புகளில் அகோரமான நோவு, இது ஒரு வாதை. 2வது வாதை என்னது? வேதனை. 3வது வாதை என்னது? திகில். அச்சம், பயம், கலக்கம், இந்த 3 இருக்கு. இந்த 3ல இருந்து ஏதாவது ஒண்ணு நம்ம நல்ல சந்தோஷமா பேசி ஆறுதல் சொன்னா என்ன வந்துடலாம், விடுதலையாகி வந்துடலாம். அச்சம், பயம், கலக்கம், மனக்கலக்கம், இதுல இருந்து என்ன செஞ்சிடலாம்? எப்படியோ ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும் போது, இல்ல ஏதாவது ஒரு பாடல் கேட்கும் போது, இல்ல ஒரு சிலர் நம்மளோட பேச வரும்போது, ஒரு ஆறுதல் சொல்லும் போது மாறிடும். திகில் என்பது இந்த 3க்கும் மேற்பட்டது. இந்த 3க்கும் மேற்பட்டது திகில். அது என்ன பண்ண தெரியுமா?
ஒரு மனுஷனை வந்து சாத்தி சாத்தி சாச்சிட்டு போயிடும். அவ்வளவுதான். அல்லேலூயா. ஒருத்தர் அப்படி கிடப்பான். எத்தனை வருஷமா? பல வருஷமா கிடக்கான். அப்படியே எந்திரிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. யாரையெல்லாமோ கூட்டு வந்து பார்க்கறாங்க. ஒண்ணுமே நடக்கல. அல்லேலூயா. அப்புறமா நாங்க ஒரு 4 பாஸ்டருங்க அப்படியே போனோம். அந்த பக்கமா போகும்போது இப்படி அந்த ஆர்சி பாதர் கூட்டிட்டு போய் எங்களை கூட்டு போய் ஜெபம் பண்ணா அப்பதான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா அவ பேச மாட்டான், ஒன்றும் பேச மாட்டான். அப்புறம் ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்தினார். என் குடும்பத்தில் இருந்த தேவனுக்கு பிரியமற்ற சாபமான செயல்கள், அல்லேலூயா, என்னாயிடுச்சு, இவனை பாதிச்சிருச்சு. இவனை வந்து அந்த திகில் பிடிச்சதுனால இவனுக்கு அந்த திகில் ஞாபகத்திலே இருக்கான். காரணம் ஒரு நாள் வந்து அந்த திகில்னால அவன் சாஞ்சிட்டான். இதுவரைக்கும் அவனால எந்திரிக்க முடியல. எந்திரிச்சிருக்கான். இன்னும் அவங்க குடும்பத்தார் அந்த பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவருக்கு பிரியமா நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, திகில் ஒரு வாதை. 3வது ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 15:3. யார் வாசிக்க போறார்? எரேமியா 15:3. இது ஒன்றும் வாசிச்சது ஒன்றும் எப்படி எனக்கு எப்படி வாசிக்கிறது தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா? இங்கிலீஷும் தமிழும் மலையாளமும் பிச்சு பிச்சு போட்டு வாசிக்கிற மாதிரி இருக்கு. யார் வாசிப்பா அந்த வசனத்தை தெளிவா? எரேமியா கொன்று போட பட்டயமும் பிடித்து இழுக்க நாய்களும் பட்சிக்க ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன். அல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன செய்வாரா? முதல்ல பட்டயத்தை அனுப்புவாராம். வெட்டி சங்கரிச்சுட்டு வந்துரு, வெட்டி துண்டு துண்டாக்கி போட்டு வந்துருன்னு பட்டயத்தை அனுப்புவாராம் கீழ்ப்படியாதவங்களுக்கு எல்லாம். ஒரு நாள் வரப்போது ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத போற ஒவ்வொருத்தருக்கும் வாத பட்டயமாகிய வாத வரப்போகுது. 2வது பிடித்து இழுக்க நாய்கள். பாருங்க, தண்ணீர் பந்தத்தில் ஒரு வாத உலாவுதான். எல்லாரையும் பிடிச்சி இழுக்குதான். எப்படி? எகிரி கடிச்சு ஒருத்தனை கண்ணத்தையே காலி பண்ணிருச்சேன். அவ்வளவு சூப்பரா டேஸ்டா இருக்கும் போல வாத. அதை இதுவரைக்கும் யாரும் பிடிக்கலையாம். போய் வந்து பார்த்தாலும் எல்லாரும் ரொம்ப தட்டி ஓடுறாங்களாம். வாயெல்லாம் ரத்தமா இருக்குதான் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இங்க என்ன எழுது? இங்கதான் பார்த்தேன் காலையில பிடிச்சிருக்க நாய் கூட வாததான் போல இருக்கு. ஒரு வாத தண்ணீர் பந்தல் தெருவை சொத்துது. அல்லேலூயா. பிடித்து இருக்க நாய்களும் பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும். பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. கேட்டு போறாரு. செய்தி கேட்டு இருக்கும் போது ஓடுறாரு. அல்லேலூயா. பட்சிக்கிற பறவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கிருந்தோ வரும், உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பூரா புடிங்கிட்டு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதான் பட்சிக்கிற பறவைகள், பட்சிக்கிற பட்சிகள். அதுவும் ஒரு வாதை தான். அல்லேலூயா. ஒரு வயலில் அழகான விதை விதைக்கிறாங்க, அருமையான விவசாயம் பண்ணி தண்ணி எல்லாம் ஊத்துறாங்க. அது எங்கிருந்து வருதோ தெரியல. இந்த வெட்டுக்கிளிங்கெல்லாம் எங்கிருந்து வருதோ தெரியல. இந்த பறவைகள்லாம் அதை கட் பண்ணி துண்ணது போக போட்டுட்டு கம்னு போய்கிட்டே இருந்தது. இது என்னது? பட்சிக்க பட்சிகள்.
அடுத்தது பூமியின் மிருகங்களும். பூமியின் மிருகங்கள். பூமியின் மிருகம் என்னது? ஆடு, மாடு, கழுதை, குதிரை, இதெல்லாம் பூமியின் மிருகம். சிங்கம், புலி, கரடி, யானை, இதுல ஏதாவது வருது. அல்லேலூயா. இப்ப டெய்லி நியூஸ் போடுறான். காலையில் அதிகாலையில் 3 மணிக்கு யானை கூட்டம் ஒன்று வந்து வீட்டுக்குள் புகுந்து இருந்த அரிசியெல்லாம் எடுத்து சாப்பிட்டு விட்டு போய்விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுத்தை ஒன்று வீட்டுக்குள் புகுந்து விட்டது. என்ன சாப்பாடு இருக்கான்னு பாக்குறது. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்ன வருது? சிறுத்தை வந்து உள்ள புகுந்துருச்சு, கரடி வந்து உள்ள புகுந்துருச்சு, ஒரு அதாவது ஓனாய் அது உள்ள பூந்துருச்சு. இப்படி நிறைய நியூஸ் வருது. உள்ள பூந்து காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு, இந்த யானையெல்லாம் வரும்போது சில வீட்டையே உடைச்சு போட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு கரடி வந்து ஒரு கடையை திறக்குதுயா, நியூஸ்ல போட்டிருக்கான். நல்ல நியூஸை காட்டுறான். நல்ல பூட்டை உடைக்குது. எப்படி மோதுது தெரியுமா? இந்த மோதி உடைச்சி உள்ள பூந்து எந்தெந்த பாட்டில் அதுக்கு தேவை இருக்குதோ அந்தந்த பாட்டில திறந்து சாப்பிடுது. அல்லேலூயா. மிருகங்கள் ஆகிய வாதை. இப்ப 4 வாதை இங்க சொல்லிடுறோம். ஏற்கனவே 3 வாதை சொல்லிட்டேன். இப்ப சொல்லி இருக்கிறது 4 3 7 வாதை. இப்ப என்னது? பட்டயம். பட்டயம்னா என்னது? நீ ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தின் பேர் விசுவாசம் வைக்கலன்னா உன்னை வெட்டுறதுக்கு எங்கேயோ ஒரு பட்டயம். அல்லேலூயா. அந்த பட்டயம் ஒரு பயங்கரமான சண்டையா இருக்கலாம், ஒரு யுத்தமா இருக்கலாம், ஒரு பெரிய வேதனையான காரியமா இருக்கலாம். ஏதாவது ஒன்று நடந்து உனக்கு பெரிய உயிர் சேதம் உண்டான். பட்டயம். அடுத்தது என்னது? பிடித்து இழுக்க நாய்கள். பிடித்து இழுக்க நாய்கள். அப்ப நாய்கள் ஒரு வாதை. இந்த வாதை நீங்களுமானா அந்த ஏரியா, அந்த பட்டணம், அந்த பகுதியில் உள்ள மக்கள் மனம் திரும்பணும். நான் நினைக்கிறேன் அந்த வாதை இருக்கட்டும். இயேசு நாமத்துல தண்ணீர் பந்த தெருவில் ஒரு தெரு விடாம சுத்தட்டும். யாரையெல்லாம் பட்சிக்க ஆண்டவர் சித்தமா இருக்கிறாரோ அவர்களை பட்சிக்கட்டும். யாரை பிடித்து இழுக்க நினைக்கிறாரோ ஆண்டவர் அவங்களெல்லாம் பிடிச்சி இழுக்கட்டும். ஏன்னா கீழ்ப்படியாத மக்களுக்கு வாதை தானே போவோம். அல்லேலூயா. வாதை பிடித்து இழுக்கிற நாய். ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மிருகங்களும் 4 வரப்பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ இப்ப 7 வாதையை சொல்லி 3 வசனங்கள்ல 7 வாதையை சொல்லியிருக்கேன். ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. ஆபகுக் 1:3 சீக்கிரமா முடிப்போம். ஆபகுக் 1:3 சீக்கிரம் படிச்சா சீக்கிரம் முடிச்சிடும். ஆபகுக் 1:3 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக், நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து கொள்ளை நோயும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இதுல என்ன சொல்லி இருக்குன்னா, கொள்ளையும் கொடுமையும் ஆகிய வாதை. கொள்ளையும் கொடுமையும் ஆகிய வாதை. இது 2 வாதை. ஏற்கனவே 7 வாதை சொல்லியிருக்கேன். இப்ப 2 வாதை. 7 2 9. அல்லேலூயா. கொள்ளையும் கொடுமையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பொருளை எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆட்களை ஏற்படுத்தி விடுவார். நீ சம்பாதிப்பாய், பொத்தலான பையிலே போடுகிறவனை போல சம்பாதிப்பாய். ஏன்னா நீ தசமம் கொடுக்க மாட்டிய, நீ ஊழியத்தை கவனிக்க மாட்டிய, ஊழியக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டிய. உனக்கு பொத்தலான பையும் வரும்.
அல்லேலூயா. உன் பொருளை எவனோ கொள்ளையடிப்பான், நீ சம்பாதிச்சதை இன்னொருத்தன் திம்பான். வட்டி கடைக்காரன் தின்னாலே போதும், முடிஞ்சிச்சு, வாதம் உன் வாழ்க்கையில வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் வட்டியை கட்டி 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 ஒருத்தன் சோர்ந்து போனான். இதுக்கு மேல நம்ம வட்டி கட்டுறதுக்கு வேலை செய்யவும் பலன் இல்லை, நம்மகிட்ட பணமும் இல்லை அப்படின்னு நேரம் போனா ஒரு பாறையில ஏறி அந்த பக்கமா குதிச்சுட்டான். குதிச்சு அந்த பக்கமா உள்ள போய் விழுந்து மண்டை மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு அவன் உயிர் போறதுக்கே 2-3 நாள் ஆயிருக்கு. எவனுக்கு தெரியாது இல்லையா? 4-5 நாள் எல்லாம் தேடுறாங்க, எல்லாம் 10 நாள் தேடுறாங்க. தேடி கடைசியில பார்த்தா ஒரு இடத்துல மண்டை மாட்டிக்கிட்டு இழுத்தா மண்டை போயிரும் போல. இதுதான் வாதை. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதையும் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டியதையும் சபைக்கு செய்ய வேண்டியது சபைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் சபை தேவனுக்கு நீ ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் ஒழுங்கா கொடுக்கலன்னா உனக்கு கொல்ல போகும் எல்லாம். அல்லேலூயா. உன்னுடையதை எதிரி சாப்பிடுவான், உன்னுடையதை வேற ஒருத்தன் சாப்பிடுவான். நீ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டதை இன்னொருத்தன் தின்னு கழிச்சிட்டு போவான். நீ வாங்கின கடனுக்கு வட்டி கட்டிய நாசமா போயிடும். அல்லேலூயா. உலகத்திலேயே நேற்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு புள்ளியல் போட்டான். உலகத்திலேயே மிக அதிகமான கடன்கார நாடு எதுன்னா அது அமெரிக்கா. ஒவ்வொரு நாளும் 10,000 கோடி வட்டி கட்டுறாங்க. நாட்டில் வாங்கின கடனுக்கு ஒவ்வொரு நாளும் 10,000 கோடி வட்டி கட்டுறான். அதெல்லாம் ஆண்டவருக்கு செஞ்ச துரோகம் தான், அப்படி வட்டி கட்டுறான். அல்லேலூயா. தெய்வத்துக்கு பயந்த மனுஷன் இப்பதான் ரொம்ப ஆடுறாரு, தெய்வத்துக்கு பயப்படுற மனுஷன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம நாடெல்லாம் எவ்வளவு வாதைகளால சாகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொள்ள கொண்டு போறான் நம்ம பொருள். இப்ப பாருங்க, நம்மகிட்ட எத்தனை பேர் கடன்காரங்க சொல்லுங்க? கடன்காரங்க எத்தனை பேர்? ஸ்தோத்திரம். நான் கடன்ல தப்பிச்சிட்டேன், என்ன கர்த்தர் காப்பாத்திட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கடன் வாங்கி சாப்பிட்டு கடன் வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க? கடன் வாங்கியிருக்கீங்க என்ன? வாங்காத தெரியாத நினைக்காதீங்க. சொல்லுங்க, தயவுசெய்து கையை தூக்கி காட்டுங்க ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. நமக்கு வட்டி கட்டுறோமா இல்லையா? கட்டுறோமா இல்லையா? கட்டுறோம். நம்ம வட்டி கட்டுறது நம்ம பணமா அவன் பணமா? எவ்வளவு கட்டுவ? அவன் கொடுத்தது எவ்வளோ, நாம கட்டுறது எவ்வளோ? வட்டிக்கு மேல கட்டுறோம்ல சில நேரத்துல. கட்டுறோமா இல்லையா? அல்லேலூயா. கொடுக்க 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 வட்டி கட்டிக்கிட்டே இருக்கும். வட்டி வட்டி புட்டி போட்டு வட்டி புட்டி போட்டு போயிட்டே இருக்கும். ஒரு 10 வாரம் வட்டி கட்டலன்னு வச்சுக்க, அந்த வட்டி எதுல சேர்ந்துடும்? அவன் கொடுத்த முதல்ல சேர்ந்துடும். ஓரளவு இன்னும் கொஞ்சம் தெரியுது இப்போ இந்த கணக்கு வழக்கெல்லாம். அல்லேலூயா. வட்டி 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 வட்டின்னு ஒரு 10 மாசம் அல்லனா ஒரு 10 வாரம் வட்டி கட்டலன்னா அந்த 10 வார வட்டியும் எதுல சேர்ந்துடும்? முதல்ல சேர்ந்துடும். அதுக்கும் சேர்த்து என்ன பண்ணணும்? வட்டி கட்டணும். இப்படி எத்தனையோ பேர் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. வாதை அதுதான். கொள்ள போறாங்க, கொள்ள கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் நீ கொள்ளை கொடுக்கிறாய், அது ஒரு வாதை. அல்லேலூயா. கொள்ளையும் கொடுமையும். கொடுமைன்னா என்னது? கொடுமைன்னா என்னது? ஒரு அடி அடிச்சா பரவாயில்ல, 2 அடி அடிச்சா பரவாயில்ல, அடிச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு பேர் தான் கொடுமை. ஐயோ உன் அடியை தாங்க முடியலடா, என்னை விட்டுறா அப்படின்னு சொன்னா இன்னும் 10 அடி. உடம்பெல்லாம் பலவீனமாய் போச்சு, உடம்பெல்லாம் பலவீனமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, சாப்பிட ஒண்ணு இல்லை, கொஞ்சம் சாப்பாடு போடுறா, அடி தாங்க முடியலடான்னா இன்னும் 10 அடி. அதுக்கு பேர் தான் என்னது? கொடுமை. யார் அனுபவிச்சா? இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் அனுபவிச்சாங்க. 400 வருஷத்துக்கு ஆண்டவர் கணக்கு போட்டு 10 வாதைகளை அவங்க கையில கொடுத்தார். அல்லேலூயா. மாவரச்சு வைக்கிறான் அவன். தண்ணி அவன் மாவரச்சு வச்சிருக்கிற தொட்டியில என்ன இருக்குது? தவளை. அல்லேலூயா. ஒரு முறை தவளை தவளை. அல்லேலூயா. கேரளாவோட மார்க்கெட்
தவளை வந்து எல்லா இடத்துலையும் ஏறிச்சு. சுகமா படுத்திருக்கிற படுக்கையில எல்லாம் வந்து ஏறுது. ஐயோ தாங்க முடியல. நீங்க பேர் என்னது? வாதை. இதே போல இங்க கொடுமை, கொள்ளை, இப்படிப்பட்ட வாதைகளை ஆண்டவர் இந்த காலங்களில் நம் வாழ்க்கையில் அனுப்பாதபடிக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, கொல்லா போனக்கு நேரிடாது. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில வாதை அணுகக்கூடாதுங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம். வாதை அணுகக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆனால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு பயப்படாமல், நாம் இன்னும் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னை தாழ்த்தாமல், கர்த்தர் சொன்ன வழிகளிலே நாம் போகாமல் இருந்தால், அல்லேலூயா, சீக்கிரத்தில் இந்த வாதைகளும் நம்ம என்ன செய்யும்? வந்து பிடிக்கும். சகரியா 14 அதிகாரம் 12 வசனம் படிங்க. சகரியா 14:12.